எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து 1000 வருஷ அரசாட்சி குறித்து நாம் யோசிப்போம். ரோமர் எழுதிய நிருபம் 11வது அதிகாரம் 25, 26, 27 வசனத்தை வாசிப்போம். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியுடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினமான மனதுடன் இருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தி யாக்கோபை விட்டு நீக்குவார் என்றும், நான் அவருடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவரோடு செய்யும் உடன்படிக்கை என்று எழுதியிருக்கிறது. தேவன் உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார். புறஜாதிக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு. தேவன் நம்முடைய நிறைவு ஆனவுடனே யாக்கோப்பின் அவபக்தி நீக்குவார். அதுதான் அவபக்தி தான் பாவம். இன்றைக்கி இயேசு கிறிஸ்து மெசியா என்று அவங்க நம்பாத அவபக்தினால் அந்த பாவத்தை நீக்கும்போது அதுவே அவரோடு செஞ்ச உடன்படிக்கை. புறஜாதி நிறைவான உடனே யூதருக்கு ரட்சிப்பு கிடைக்கும். யூதர் ரட்சிக்கப்பட்டாங்க, இஸ்ரேல் நாடு கிறிஸ்துவ நாடு என்று அறிவிக்கப்பட்டால் உலகத்துக்கு புறஜாதிக்கு ரட்சிப்பு கிடையாது. அப்பவும் மீனும் கிடைக்கும். யூத ஜனங்க இஸ்ரேல் நாடு கிறிஸ்துவ நாடு நாங்கள் இயேசுவை மெசியாவை என்று ஏற்றுக்கொண்டோம் என்று யூதர்கள் அறிவித்தார்களானால் உலகெங்கும் 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பிக்கப்படும். புறஜாதிக்கு ரட்சிப்பு நிறுத்தப்படும், அடைக்கப்படும். அப்போ தேவன் அது வரைக்கும் புறஜாதி யாரெல்லாம் வரணுமோ, எந்தெந்த காலகட்டத்தில், எந்தெந்த சந்ததியில், எந்தெந்த ஆண்டில் யார் யார் கிறிஸ்துவுக்குள்ளே வரணும், புறஜாதி நிறைவான உடனே பட்டி சாத்தப்படும். எல்லா ஆடும் கடைசி ஆடு வந்த பின்னாடி சாத்தப்படும். மற்றவனுக்கு அப்பவும் மீனும் கிடைக்கும். இன்றைக்கி 2000 வருஷம் யூதர்களுக்கு ரட்சிப்பில் ஒரு பங்கு. அதில் சில பேர் நம்மளை மாதிரி ஏதோ ரட்சிக்கப்பட்டு அதுவும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தாங்களா தெரியாது. இந்த கோமாளி கூட்டத்தார் அங்கே ஆலயம் கட்டி எல்லா சிலையை வச்சு விட்டாங்க. இயேசு சிலை, அவங்க அம்மா சிலையெல்லாம் வச்சு விட்டாங்க. அதே போல் இஸ்லாம் மக்கள் மசூதி கட்டி அபிரகாமுடைய பலிபீடம் செலுத்தப்பட்ட இடம் சாலமோன் கட்டின ஆலயத்தில் இடித்து மசூதி கட்டிவிட்டாங்க. அதெல்லாம் இடிக்கக்கூடாது, அதை தொடக்கூடாது. 1000 வருஷ அரசாட்சி முடிய வரைக்கும் அதை தொடக்கூடாது. தொட்டாங்களே அவங்க கெட்டாங்க. ஆகவே இப்போ என்ன நடக்கணும்னா, புறஜாதி நிறைவாகணும். நிறைவான உடனே தேவன் 1000 வருஷ அரசாட்சி டிசைன் பண்ணி யூதர்களை 1,44,000 பேரை தெரிந்து கொண்டு, யூதனுக்கு சொந்த நாடு இருக்கக்கூடாது. சொந்த நாடு இருந்தாங்க அவன் என்ன செய்வான், நாங்கள் உயர்ந்த ஜாதி, நீங்களாம் தாழ்த்தப்பட்ட ஜாதி, நம்மளை அவமதிக்கிறான். இது சாத்தானுடைய நிந்தனையான வேலை. பிசாசு கையில் யூதரங்க சிக்கி கொண்டு இருக்கிறார்கள் அவபக்தியில். ஆகவே எல்லா ஜனத்தையும் நேசிக்கணும். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டால் ஜாதி இனம் வேறுபாடு இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகளாய் இஸ்மாவேலும் ஈசாக்கும் முசல்மானும் யூதர்களும் எல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அந்த கொள்கைக்கு வரணும். அதுக்கு சாத்தான் என்றும் பிசாசு என்றும் வலு சர்ப்பத்தை கட்டி பாதாளத்தில் பூட்டி தேவன் 1000 வருஷ அரசாட்சி டியூட்டி ஆரம்பிக்கும் போது தான் அது நடக்கும். அது வரைக்கும் நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், இந்த சாத்தானுடைய வேலை நடக்கும். இப்போ இஸ்ரேல் நாடு சாத்தானுடைய கையில் இருக்குது. இந்த நெத்தனியாக இருக்கிறானே அவன் ஒரு பிசாசின் மகன். அவன் இப்போ யூதனுக்கு அநேகர் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இயேசு ஏற்றுக்கொள்ள இயேசு சபிச்சார். 1800 வருஷமாக நாடு ஒடிகளாக போனாங்க. எங்கே போச்சு உங்கள் திறமை, எங்கே போச்சு உங்கள் ஞானம்? யூதனை யாரும் ஜெயிக்க முடியாது. 1948 அவங்க யுத்தம் பண்ணாங்க. ஒரே நாள் 6 நாட்டை ஜெயிச்சிட்டாங்க. அவங்கள யாரும் ஜெயிக்க முடியாது. 1800 வருஷமாக அழிஞ்சு போன இனம் தான் யூத இனம். இப்போ 80 வருஷம் ஆகுது. இப்போ ஆங்கிலேயர்கள் கிறிஸ்துவம் தான் நாடு கொடுத்தான், கிறிஸ்துவம் தான் பாதுகாக்கிறான். இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதனால கிறிஸ்தவர்கள் அமெரிக்கா நாடு எல்லா நாடும் விட்டு விலகுது. அவங்கள மறுபடியும் ஈரான் கையில் ஒப்பு கொடுத்து சங்காரமாக்கிடுவார். அவங்க மசூதி இடித்து என்ன தொட்டாங்களாக்கா இவங்க கதை கெட்டுச்சு. மறுபடியும் இஸ்ரேல் அழிஞ்சிரும். தேவன் காத்துக்கிட்டு இருக்கார். இப்போ 80 வருஷம் நாடு கொடுத்து அவங்கள பாதுகாக்கிறது இயேசு தான். ஈரானை பாதுகாக்கிறது யார்? இயேசு தான். இந்தியாவை பாதுகாக்கிறது யார்? இயேசு தான். கம்யூனிஸ்ட்டு சைனாவை பாதுகாக்கிறது, ரஷ்யா எல்லாத்தையும் பாதுகாக்கிறது இயேசு தான். எதுக்கு?
அந்த அழிஞ்சு போன சந்ததி எல்லாம் அழிஞ்சு போன பின்னாடி தேவனால் குறிக்கப்பட்ட சந்ததி வரணும். எல்லா சனமும் என்னுடைய சனம் என்று வேதத்திலே பார்க்கணும். எல்லாம் என்னிடத்தில் வாருங்க. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு 1000 வருஷம் வாழணும். தேவனுடைய குறிக்கப்பட்ட ஜனம் வரணும். அது வரைக்கும் யூதருங்க கடினப்பட்டு இருப்பாங்க. புறஜாதி நிறைவான உடனே இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். யாக்கோபின் அவபக்தி நீக்குவார். அப்பொழுது அங்கே அந்த மசூதியெல்லாம் இடிச்சுட்டு ஆலயம்லாம் கட்ட வேண்டியதில்லை. இதாவே எங்கும் தொழுது கொள்கிற காலம். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். யூதருங்க ராஜாவாக இருப்பாங்க. புறஜாதியாக நம்ம ஆசிரியர் இருப்போம். 1000 வருஷம் சாகா வாரம் பெற்று வாழ போகிறோம். அதுக்கு காலத்தின் நேரத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். அந்த ரகசியம் வெளிப்படும். அது வரைக்கும் யூதருங்க வெட்டிக்கிட்டு சாக வேண்டியதான். இயேசு ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் சத்துருக்கள், யூதன் தான் சத்துரு. இயேசுக்கு சத்துரு யார்? யூதன் தான். இயேசு ஏற்றுக்கொள்ளாத, புதிய ஏற்பாட்டில் வந்த மெசியாவாகி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் சபிக்கப்பட்டவங்க. அவங்கள இன்னும் தேவன் சாபத்துக்குள்ள வச்சுக்கிறாரு. இவங்க ரத்தம் எங்கள் மேலே எங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கட்டும் இந்த சாபத்தை வாங்கிட்டாங்க இல்லையா? அதனால் ஹிட்லர் 2வது யுத்தத்தில் 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான். இயேசு மரித்து உயிர்த்து 35 வருஷம் கழித்து ரோமர் படையெடுத்து 10 லட்சம் யூதர்களை கொன்று சாலமோன் ஆலயத்தில் இடித்து தரமட்டமாக்கி 2000 வருஷம் ஆகுது. இன்னும் ஆலயம் கட்ட முடியல. கட்டக்கூடாது. ஆலயம் கட்டக்கூடாது. கடாய் வெட்டக்கூடாது. இரத்த பலி கிடையாது. விருத்து சேதனமும் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் எல்லாம் மாற்றியாச்சு. அது அவங்களுக்கு கடினப்பட்டு இருக்குது. இந்த புறஜாதி நிறைவான உடனே அவங்க எல்லாம் இயேசு ஏற்றுக்கொள்வார்கள். 1000 வருஷம் அரசாட்சி நடக்கும். அது வரைக்கும் நம்ம சீக்கிரமாக இந்த புறஜாதிக்கு சீக்கிரமாக தேவன் யார் யாரை தெரிந்து கொள்ளணுமோ தெரிந்து கொள்வார். ஆகவே இந்த நாளில் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு 1000 வருஷ அரசாட்சிக்கு காத்திருப்போம். கர்த்தர் நம்மளை 1000 வருஷ அரசாட்சிகளை நடத்துவார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.